ஏல அகங்கட்ட கூவ மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லைவேலு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம்னா என் தங்கமயில் ஃபேமிலி இலாக்காயி ஃபேமிலி பற்றி இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் பேசுகிற எல்லாமே தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசன் காயத்ரி தங்கச்சி இலாக்காயி ஃபேமிலியில் ஒரு சூப்பரான தரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குங்க. நல்ல விஷயம் நடந்திருக்கு. அது அவங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன் வீடியோவில். என்னென்னா தங்கச்சி இப்போ காயத்ரி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம். தங்கச்சி காயத்ரி இப்போ மாசமாக இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு வரம் கிடச்சிருக்கு. ரொம்ப அழுது கண்ணீர் விட்டு தங்கச்சி வீடியோ போட்டிருப்பாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் குழந்தை கொடுத்துருக்காங்க கடவுள். ஆனால் இப்போ 2வது குழந்தைக்கு சீக்கிரமாக ஒரு வாய்ப்பு வந்திருக்குங்க. தங்கச்சிக்கு மாசமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தோட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளவரசனே உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன் தெரியுமா? குழந்தை பிறந்துச்சு, சந்தோஷப்பட்டீங்க. இப்போ 2வது குழந்தை தங்கச்சி மாசமாக இருக்காங்களாம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மனசு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இனிமேல் தான் நீங்கள் பொறுப்பாக இருக்கணும். ஏன்னா 2 பிள்ளைக்கு தாப்பனாக போகிறீங்க. நம்ம குடிக்கக்கூடாது, குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளுக்காக வாழுங்க, தங்கச்சி கூட சந்தோஷமாக இருங்க. எனக்கு அது போதும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குனே. அதுக்கப்புறம் குடியை விட்டுருங்க, குடிக்காதீங்க. தங்கச்சி இந்த மாதிரி நேரத்தில் நல்லா தண்ணி குடிக்க சொல்லுங்கள். அதே மாதிரி தங்கச்சிக்கு சத்தான உணவு வாங்கி கொடுங்க. நீர் சத்து வேணும் பிள்ளைக்கு. அதனால் நல்லா தண்ணி, ஆகாரம், அது இது நல்லா தெம்பாக உள்ளது, சத்தாக உள்ள பொருளை வாங்கி கொடுத்து தங்கச்சி உடம்பை பார்த்துக்கோங்க பத்திரமா. சரியா? அது மாதிரி வெயிட்டுக்கிட்டு தங்கச்சி தூக்க சொல்லாதீங்க, மாடிப்படி ஏற சொல்லாதீங்க. சரியா? தங்கச்சி காயத்ரிமா அண்ணன் கூட பார்த்து அண்ணனா சொல்லுதேன், நீ நல்லா இருப்ப, உன் மனசுக்கு உனக்கு எந்த குறை வராதா, அந்த குழந்தை நல்லபடியாக பிறகுன்னு தான், நீ கவலைப்படாத. சரிதான்? உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் இளவரசனே. தங்கச்சி நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? சரி, ரைட் நண்பர்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லைவேலு சோசியல் மீடியா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.